ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 15/11/2024 நிர்மல் NR 406க்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் மட்டும் வேணும்னு நினச்சா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை எக்ஸாமில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ட்ராக்கள் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த மெத்தடில் நம்மளுக்கு ஏ போர்டா அல்லது சி போர்டான்னு இருக்கு நண்பா. ஸோ இங்கே நான் வந்து இந்த ஏ ஸ்கொயர்டு சின்னு கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ ஏயா அல்லது சியான்னு நம்மளுக்கு இந்த கெஸ்ஸிங் வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து 074 ரிசல்ட்டு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 524074. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 722. அதுக்கு முந்தின ட்ரா 842ன்னு சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 65Dயோட வந்து நம்ம 42 வந்து கூட்டணும், அதோட நம்ம கழிக்கணும். எப்படி கூட்டும் போது நம்மளுக்கு கழிக்கும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்கிது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 447 எடுத்துகிட்டு இருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 948. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 94. ஸோ இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் இருக்குது, -42. ஸோ கடன் வாங்கிலாம் கழிக்க வேணாம், ஜஸ்ட்டு டேரெக்டாகவே கழிச்சிடலாம். 9ல் 4 போயிடுச்சுன்னா 5, இங்கே 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. அப்போது 5 அல்லது 2 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான ஏ போர்டு அல்லது சி. ஏ போர்டா அல்லது சியான் இருக்கு நண்பா. இப்போ நம்மளுக்கு இந்த 447க்கு அப்புறம் வந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 852 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 and 2. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து பி அண்ட் சி நண்பா. இந்த இடத்துல நம்மளுக்கு பிசி கிடச்சிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். ஸோ நம்ம சி போர்டு ஏ போர்டையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிசி பாஸ் நண்பா. இந்த இடத்துல சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 852க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்முலா தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 506. ஸோ இந்த இடத்துல நம்ம எடுக்க போகிறது வந்து 50. இதோட நம்ம இந்த ட்ரா நம்மளுக்கு -42. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 5ல் 4 போயிடுச்சுன்னா 1, 0ல் 2 போயிடுச்சுன்னா 2. 1 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 852க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது சி. நம்மளுக்கு ஏயா அல்லது சியா. இப்போ நம்மளுக்கு இந்த 852க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 262. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. இப்போ நம்மளுக்கு இது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்ட் சி நண்பா. ஸோ இந்த இடமும் நம்மளுக்கு பெயர். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராவும் நம்மளுக்கு பெயர், ரெண்டாவது ட்ராவும் நம்மளுக்கு பெயர்ஸ். ஃபஸ்ட்டு ட்ரா பிசி, இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து ஏசி. இப்போ 262க்கு பார்த்தலாம். சேம் ஃபார்மேட் தான். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 3 ட்ரா ஒன்ஸ் வந்து மாறுபடுது. ஸோ 2 ட்ரா நம்ம பார்த்துட்டோம், 3வது ட்ராவும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். இப்போ 262 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 967. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 96. இதோட -42. இப்போ இதை கழிச்சிடலாம். 9ல் 4 போயிடுச்சுன்னா 5, 6ல் 2 போயிடுச்சுன்னா 4. 5 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 262க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது சி. ஏ போர்டா அல்லது சி போர்டா, 5 அல்லது 4. இப்போ இந்த 262க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 469. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 4. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 3 ட்ரா முடிஞ்சுட்டுன்பா. 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு வந்து டச்சஸ் இருக்குது. அதோட ஏ போர்டும் சி போர்டும் நம்மளுக்கு இருக்குது நண்பா. இப்போ மைனஸ் வேல்யூ முடிஞ்சு இப்போ நம்ம ப்ளஸ் வேல்யூ பார்க்க போகிறோம். 469 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 961. இதில் நம்ம எடுக்க போகிறது 96. இதோட +42. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 4 கூட்டினோம்னா 3, 6ஓட 2 கூட்டினோம்னா 8. 3 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 469க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது சி போர்டு. ஏயா அல்லது சி போர்டா.
இப்போ இந்த 469 அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 842 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 4 ட்ரா முடிஞ்சு நண்பா. ஸோ 4 ட்ராலையுமே நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது. இப்போ 842க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 336. இதில் நம்ம எடுக்க போகிறது இந்த 3. இதோட +4 and 2. இப்போ இதை கொட்டிடலாம். 4ஓட 3 கொட்டினோம்னா 7, 3ஓட 2 கொட்டினோம்னா 5, 7 அல்லது 5. இந்த 842க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது சி, ஏ போர்டா அல்லது சி போர்டா. இப்போ இந்த 842க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 722 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ கண்டினியூஸாக நம்ம வந்து 5 ட்ரா பார்த்துட்டோம். 5 ட்ராவிலையுமே நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக ஏ போர்டு இருக்குது நண்பா. ஒரே ஒரு ட்ரா மட்டும் நம்மளுக்கு சி போர்டு இருக்குது. மற்ற ட்ரா ஃபுல்லாகவே ஏ போர்டு தான். இப்போ 722க்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்க்கலாம். 722 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 619. இதில் நம்ம எடுக்க போகிறது 61. இதோட +42. இப்போ இதை கொட்டிடலாம். 6ஓட 4 கொட்டினோம்னா 0, 2ஓட 1 கொட்டினோம்னா 3, 0 அல்லது 3. நம்மளுக்கு இந்த 722க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது சி, 0வா அல்லது 3. இப்போ நம்மளுக்கு இந்த 722க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 074 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு. இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 074 தான் நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வெள்ளிக்கிழமைக்கு இதெல்லாம் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக பார்த்துட்டோம். அதிகப்படியாக நம்மளுக்கு ஏ போர்டு தான் இருக்குது. கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவலையும் நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திங்க. அல்லது சி போர்டில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏ போர்டா அல்லது சி போர்டான்னு தான் இருக்குது. 074 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 524. இதில் நம்ம எடுக்க போகிறது 52. ஸோ இந்த இடத்துல நம்ம 42 சேம் ஃபார்மேட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 3 ட்ரா மைனஸு 3 ட்ரா ப்ளஸ். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மைனஸ் எடுக்கணும். அதோட நம்ம ப்ளஸ். ஸோ மைனஸோட வேல்யூ என்ன காட்டுதுன்னு பார்த்துக்கலாம். 42 ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ எல்லாமே மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டையுமே எடுக்கிறோம். இப்போ நம்ம ஃபார்மேட் படி நம்ம மைனஸ் தான் எடுக்கணும். ஸோ மைனஸ் பார்த்திங்கன்னா 5ல் 4 போயிடுச்சுன்னா 1, 2ல் 2 போயிடுச்சுன்னா 0, 1 அல்லது 0. இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய ஏ போர்டு நண்பா. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்துலாம் மெத்தட் படி தான் எடுத்திருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கிடையாது. 1 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம அப்படியே கீழே எடுத்துலாம். ஏ போர்டு அல்லது சி போர்டு. ஒன்று அல்லது 0, 1 அல்லது 0 ஏ போர்டா அல்லது சி போர்டான்னு கிடச்சிருக்கு. இது நம்மளுடைய ஃபார்மேட் படி கிடச்சிருக்கு மைனஸ் வேல்யூ. ஸோ மெத்தட் படி நம்ம இந்த ட்ரா மைனஸ் வேல்யூ எடுத்தாச்சு. ஸோ ப்ளஸ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஓட 4 கொட்டினோம்னா 9, 2ஓட 2 கொட்டினோம்னா 4. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கேம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய கேம். ஏபி, ஏசி, பிசி. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மாறிக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் எதை தான் எடுக்கணும் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கெஸிங் எதுவும் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 15/11/2024 நிர்மல் NR 406க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம்.
ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.